அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாருங்கள், என் பேரை வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறான், எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செடிங்கெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இது விதையாயிடுச்சு, 2 விதை, மீதி இதெல்லாம் காய் பாருங்கள். இவ்வளோ இருக்குது செடிங்களுக்கு. இது இந்த தொட்டி நானே போட்டு வச்சேன். என்ன அழகாக அந்தாண்ட போகிறதுக்கு நான் இப்படி செய்தான்னா இங்கே அழுத்தி பிடிச்சி அதுக்கு அந்த செடிக்கு தண்ணி விட்றாரு பாருங்க. எங்கள் பேரன் இந்த தொட்டி, இத்தனை தொட்டிகள் எல்லாமே நான் போட்டது தான். எல்லாமே கத்திரி செடி நல்லா வந்திருக்கு பாருங்கள். கத்திரி விதைச்சி இப்போ நாற்று நடலாம். நீங்கள் நாற்று நடுங்க. நான் தொட்டி இதெல்லாம் போட்டு அங்கே உள்ளே எடுத்து வச்சுருப்பேன். இரு இப்போது இந்த பூ போய் அங்கே போடு, அங்கே போ. அது தண்ணி கீழே போது பாரு. இந்த பூ பாருங்கள், நேற்று அரும்பாக இருந்தது. உங்கள் வீடியோ லைவில் எல்லாம் கூட காட்டினா இன்றைக்கி அழகாக பூத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் பறிச்சிக்கலாம் பாருங்கள். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பக்காட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் வீடியோ எடுக்கிறாரு எங்கள் பேரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாரு. இதோ நானும் என்னத்த சொல்ல, எங்கிட்டேருந்து பிடுங்கி இது பண்ணுறான் லைவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, எங்கள் பேரன் அது பாரு, அப்படி பண்ணக்கூடாது. ஓய்யோ, வேஸ்ட்டாக போயிடுச்சுடி 2 பூ. இது பாரு, அரும்பு கூட போயிடுச்சுடி. இது பாரு, இன்னொரு பூ வந்திருக்குல்ல, அதுக்கு தான் நான் பறிக்கிறேன்டான்னு அருகட்ட பையா பாரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரை வந்து கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னால், நான் அதில் ஒரு பூ தாங்கட்டின்னு போய் கட் பண்ணுறான்னு சொன்னேன். 2 பூ வந்துருக்கு. ஒரு பூ போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருந்துச்சு. இன்னொரு பூ வந்திருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு அரும்புங்க எதுவும் இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் கீழே விட்டு கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணிட்டா செடி வந்து இன்னொரு தளிர் வரும். இதில் இந்த இடமும் இந்த வரைக்கும் வருங்க. இதையும் கட் பண்ணி விட்டுடலாம். இரு இது நீ கட் பண்ண மாட்டேன். இரு, அவ்வளோதான். சிறப்பச்சி அதெல்லாம் கட் பண்ண மாட்டேன். டைட்டாகுது. கட் பண்ண முடியுமா உன்னால்? சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்ற. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். நம்ம தோட்டத்தில் இது போல் தான் தேவையானது நம்மளே விளைவிச்சுக்கலாம். அதே போல் வெள்ளரிக்காயும் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அறுவடைக்கு தயாராக இருக்குது. போன வீடியோவில் கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது, இந்த வீடியோவில் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது ஒன்று இருக்குது பாருங்கள், இதுவும் வரும். கொஞ்சம் இடம் இருக்குது இதில். 2 அடி 1.5 அடி இருக்குது. இதில் போட்டு வச்சுருக்கேன். பாகக்காயும் நிறைய வந்திருக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வள்ளி கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சப்ஸ்கிரைப். என்னோட பூ தோட்டங்கள், என்னோட பேரன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.